வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மிரட்டும் திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. ஆனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுக்கு 4 பக்கத்தில் இடி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி அதிமுக தரப்புலேருந்து ராஜன் செல்லப்பா ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்புன்னு சொல்லி மிரட்டுறாரு. சட்டம் ஒழுங்கு ஏற்படாமல் எந்த விதமான ஒரு சின்ன அசம்பாவிதமும் ஏற்படாமல், யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படாமல் ரொம்ப அழகாக அந்த போராட்டத்தை முடிச்சு கொடுத்தாங்க கலெக்டர் சங்கீதா. முன்னெச்சரிக்கையாக இரும்பு தடுப்பு சுவர்லாம் அமைச்சு, முன்கூட்டியே அங்கங்கே செக் போஸ்ட்லாம் அமைக்க சொல்லி, உளவுத்துறை காவல்துறையை விட இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை பாராட்டுறதுக்கு ஆளை காணோம். ஒருத்தர் கூட அந்த அம்மாவை பாராட்ட மாட்டாங்க. இதே இந்த அம்மாவோட இடத்துல வேற ஒரு இன்எஃபிஷியன்ட் மாவட்ட ஆட்சியர் மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அடித்து சொல்கிறேன், மிகப்பெரிய உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ அல்லது ஒரு படி மேலே போய் துப்பாக்கி சூடு கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்கிறேன். சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்திருந்தா அப்புறம் எப்படிம்மா 144 தடை உத்தரவு போட்டும் கிட்டத்தட்ட 4000 போலீஸார் இருந்தும் எப்படிம்மா போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுதுங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிப்படுத்த விரும்பலை. வேணும்னா நீங்கள் புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீதிமன்றம், அதாவது நீதிபதி திரு தனபாலன் அவர்கள் சாயந்தரம் 4 to 6 நீங்கள் போராட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்ததாக தான் வெளியில் தகவல் கசிஞ்சது. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அனுமதி வாங்கினாங்கன்றது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இது எல்லாத்த விட முக்கியமான காரணம் என்ன, உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தற்போதைய திமுக தலைமை அரசு வழக்கறிஞரான ஹசன் ஜின்னா, இவர் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இவர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பாயிண்ட்ஸ் வைக்காமல் விட்டு கொடுத்துட்டாரு. திருப்பியே சொல்கிறேன், திமுகவோட தலைமை அரசு வழக்கறிஞரான ஹசன் ஜின்னா ஸ்ட்ராங்காக பாயிண்ட்ஸ் வைக்காமல் விட்டு கொடுத்தாரு. ஒரு படி மேலே போய் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, 4 to 6 பழங்காநத்தத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி தொண்டர்கள் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகவியலாளர்கள் மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணத்தை நான் இந்த இடத்துல உடைக்கிறேன் பாருங்கள். 2021 திமுக ஆட்சி அமைந்ததுமே ஹசன் ஜின்னாவுக்கு அரசு தலைமை வழக்கறிஞர் பொறுப்பு கிடைக்குது. என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி மூக்க அழகிரி இந்த கிருஷ்ணனோட கொலை வழக்கில் மாட்டினார் இல்லையா, அந்த கொலை வழக்கை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்து மூக்க அழகிரி அந்த கொலை வழக்கில் இருந்து விடுபடுறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் கிடையாது, வழக்கறிஞர் ஹசன் ஜின்னா பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம். இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜக மூலமாக இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்க போகுது. அந்த முக்கியமான பொறுப்பு கிடைக்கிற பட்டியலில் இவரோட பேர் இருக்குது அப்படின்ற தகவலையும் பதிவு செய்கிறேன். அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த போராட்டத்தில் மட்டும் நீங்கள் நீதிமன்றத்தில் ஸ்ட்ராங்காக பாயிண்ட்ஸ் வச்சு திறமையாக வாதாடாமல் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அதனால தான் ஹசன் ஜின்னா ரகசிய கூட்டணி வச்சு விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற தகவலை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இவ்வளவு தவறுகளை காவல்துறையோ நீதித்துறையும் மன்னிக்கணும், நீதித்துறை கிடையாது, திமுக அரசு வழக்கறிஞர் இவரை கூட்டாய் சேர்ந்து இவ்வளவு தவறுகளை பண்ணியிருக்கிற காரணத்தினால தான் அன்னைக்கு போராட்ட களத்தில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பழங்காநத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதனால தான் மற்றவங்களால் தடுக்க முடியல. குறிப்பாக இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இருந்தும்
உளவுத்துறையாலேயோ, உளவுத்துறையே கூட ஒருவேளை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வந்து கூட்டா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நானு. யாராலயும் வந்து அத பெருசா வந்து கட்டுப்படுத்த முடியல. ஆனா, உண்மைய சொல்லணும் அப்படின்னா, உளவுத்துறை ஒரு பக்கம் வந்து கோட்ட விட்டுருச்சு. காவல்துறை அதிகாரிகள், அதுல சில பேர் வந்து ஆர்எஸ்எஸ், பாஜகவோட ஆதரவாளர்கள். நீதிமன்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, திமுக அரசு தலைமை வழக்கறிஞரான அசன் ஜின்னா, இவர் வந்து தனக்கு சுப்ரீம் கோர்ட்ல பின்னால ஒரு பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்றதுனால, இவரும் ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ வைக்காத காரணத்தினால, அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல உண்மையிலேயே மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஸ்ட்ராங்கா நின்னு, ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ண காரணத்தினால தான், அந்த இடத்துல எந்த விதமான ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடக்கல. இதுக்கு அந்த அம்மாவ பாராட்டுறதுக்கு பதிலா, எல்லா கட்சியினரும் சேர்ந்து ஒரு பக்கம் பிஜேபியில எச். ராஜா வந்து கலெக்டர் சங்கீதாவை மிரட்டுறாரு. இன்னைக்கு அதிமுகல இருந்து ராஜன் செல்லப்பா மிரட்டுறாரு. அந்த அம்மா என்னதான் பண்ணுவாங்க பாவம். சரி, இப்ப இந்த ராஜன் செல்லப்பா பத்தி சில தகவல்கள நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதிமுகல ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணின்னு சொல்லிட்டு 2ஆ உடைஞ்சு கிடக்கிறதுக்கு, நாளுக்கு நாள் அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ராஜன் செல்லப்பா தான். ராஜ்யசபா எம்பி பதவியை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தப்ப, இவர் வந்து தன்னுடைய பையன் ராஜ் சத்தியனுக்கு கேட்டிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணனுக்கு அதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும், கிட்டத்தட்ட 17 முக்குளத்தூர் எம்எல்ஏக்களை ஒன்று திரட்டி ஓபிஎஸ்ஸை மிரட்டி கட்சியை 2ஆ உடைச்சிட்டாரு. அந்த 17 எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்வி உதயகுமார், சி விஜயபாஸ்கர், நத்தம் சீனிவாசன், அப்புறம் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த குட்டியப்பா, இது போன்று கிட்டத்தட்ட 17 முக்குளத்தோர் எம்எல்ஏக்களை ஒன்று திரட்டி ஓபிஎஸ்ஸை மிரட்டிட்டாரு. மிரட்டினதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதிமுக வந்து 2ஆ பிரிஞ்சு நாளுக்கு நாள் அழிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணகத்தான் இந்த ராஜன் செல்லப்பா தான். அப்புறம் இவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாரு. கலெக்டர் சங்கீதா மட்டும் இந்த இந்த மாதிரி வந்து எங்கள் மேலே பொய்யான தகவலை பரப்புனாங்க இல்லையா, அதாவது அதிமுகவில் இருந்து அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து சைன் போடாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து நேற்று ஒரு அறிவிப்பு விட்டாங்க. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அதிமுக ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே கலந்துக்கல, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து பொய் சொல்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி பொய் சொன்னதை திரும்ப பெறாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மேலே வந்து வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் செல்லப்பா வந்து மிரட்டியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ராஜன் செல்லப்பா பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா, திமுகவோட தூண்டுதலின் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து இந்த மாதிரி எங்கள் மேலே பொய்யான தகவலை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடந்தப்ப என்னத்துக்காக ராஜன் செல்லப்பா, திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பா அமைச்சர் மூர்த்தியோடு கட்டிப்பிடித்து கொஞ்சி குழாவி சிரிச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு பரிசு கொடுத்தார் அப்படின்ற கேள்வியை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அமைச்சர் மூர்த்தியும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ராஜன் செல்லப்பாவும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் ஒரே ஜாதிக்காரங்க அப்படின்ற அடிப்படையில் இவர் திமுக, அவர் அதிமுகவாக இருந்தாலும் 2 பேரும் கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை இவர் எப்படி மிரட்டுறாரு அப்படின்னா, யாரோ திமுகலேருந்து தூண்டி விட்டுருக்காங்க, அது யார் தூண்டி விட்டதுன்னு எனக்கு தெரியும், அவங்க தூண்டி விட்டதோட அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து இந்த மாதிரி பொய்யான தகவலை அதிமுக மேலே பரப்புகிறாங்க அப்படின்றாரு. இத்தனைக்கும் அந்த அம்மா பொதுவாக சொன்னாங்க, அதிமுக மட்டும்தான் ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க மட்டும்தான் சைன் போடலை அப்படின்னு பொதுவாக சொன்னாங்க. இவர் ஏன் முந்திக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க குறிப்பிட்டு ராஜன் செல்லப்பான்னு சொன்னாங்களா? அதே போல் எஸ்டி சோமசுந்தரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1992 திருநாவுக்கரசோடு சேர்ந்துக்கிட்டு எஸ்டி சோமசுந்தரம் வந்து ரெட்டை இலையை முடக்கிறதுக்கு கூட்டு சதி பண்ணப்ப அதை கண்டுபிடிச்ச ஜெயலலிதா வந்து எஸ்டி சோமசுந்தரத்தை கட்சியை விட்டு வெளியில் துரத்தி விட்டாங்க. அப்படி துரத்தப்பட்டப்ப ராஜன் செல்லப்பாவும் வெளியில் அவரும் துரத்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ நமது கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி சோமசுந்தரம் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியில் இணைஞ்சவர் தான் ராஜன் செல்லப்பா. அதுக்கு பிறகு 2001 திருப்பி அதிமுகவில் வந்து இணைகிறாரு. மதுரை மீனாட்சி கோயிலில் வந்து வெடிகுண்டு வெடித்ததாகவும் சிபிஐ அதிகாரிகள் வந்து அந்த வழக்கில், அந்த வெடிகுண்டு வெடித்த வழக்கில் வந்து தற்போதைய
திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவான அதிமுக எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பாவை விசாரித்ததாகவும் நெட்டில் வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அந்த தகவலை வந்து நான் வந்து எடுத்து வைக்கிறேன், நான் வந்து எவிடன்ஸாக எடுத்து வைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் நெட்டில் கிடச்ச தகவலை இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். ஒருவேளை தவறான தகவலாக இருந்து அவர் வந்து மாவட்ட ஆட்சியரை மிரட்டுற மாதிரி என்னை மிரட்டி என் மேலே வழக்கு போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நெட்டில் இருந்தது, அதை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக எல்லா தகவல்களையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் ஒரு சின்சியரான மாவட்ட ஆட்சியரை தயவு செய்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல், ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து அந்த போராட்டம் சிறப்பாக நடக்கிறதுக்கும் அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. உண்மையை சொல்லணும்னா மன்னிச்சிக்கணும், தப்பாக சொல்லிட்டேன். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மறைமுக கூட்டணி வச்சிட்ருக்கிற மறைமுக ஆதரவாளர்களான காவல்துறை அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் தன்னுடைய தரப்பில் வந்து ஸ்ட்ராங்காக பாயிண்ட்டை வச்சு வழக்காடுறதுக்கு தன்னுடைய கடமையை தவற விட்ட யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திமுக அரசு வழக்கறிஞரான அசஞ்சினாவும் தான் காரணம். இந்த அம்மா சத்தியமாக காரணம் கிடையாது. பழங்காநத்தத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொண்டர்கள் ஒன்று கூடுவதற்கு சத்தியமாக கலெக்டர் சங்கீதா காரணம் கிடையாது. இந்த மாதிரி பழங்காநத்தத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒன்று கூடுவதற்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு ரகசிய கூட்டணி வச்சிட்ருக்கிற அவங்களுடைய ஆதரவாளர்களான காவல்துறையும் அசஞ்சின்னாவும் தான் காரணம். கலெக்டர் சங்கீதாவை எந்த இடத்துலையும் குறை சொல்லவே முடியாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பதிலாக வேறு யாராவது மதுரை மாவட்டத்து ஆட்சியராக இருந்திருந்தால் இந்நேரம் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். அதனால் அந்த அம்மாவை பாராட்டாட்டிலும் பரவாயில்ல, தயவுசெய்து அந்த அம்மாவை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.